ஹலோ பிஎஸ் ஃபேமிலி. பார்ட் 4 அப்லோட் பண்ண ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பிஎஸ் டீம் சார்பாக சாரி கேட்டுக்கிறோம். இனிமேல் வீடியோ டிலே பண்ணாமல் போடுறோம். நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பண்ணாமன்னு சொல்கிறத விட நிறைய பேருக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வீடியோவில் நடிக்கிற எல்லாருமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க தான் கேமரா முன்னாடி நின்றுருக்காங்களே தவிர படத்துக்காக யாருமே கேமரா முன்னாடி நின்னதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு காரணமே உங்கள் சப்போர்ட் தான். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஆல். மாப்பிள்ள ஒரு விட தேவை போட்டிருப்பாங்களோ. என்னடா மாப்பிள்ள சொல்கிற? அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை மாப்பிள்ள. என் பங்காளி எவனால் ஈஸியாக தொட முடியாதுடா மாப்பிள்ள. எங்கேயோ போயிருக்கான், திரும்ப வருவான் மாப்பிள்ள கண்டிப்பாக. வருவான்டா மாப்பிள்ள, வாடா. தீனா, இந்த மாசம் வட்டி காசு யார் யாரா கொடுக்கணும்? கண்ணே சும்மா வாங்க. வட்டி காசு வாங்கினாப்லனே, வட்டி காசு என்ன கொடுக்கலனே. பரிசுத்து வாங்கினாப்லனே, அவர் என்ன கொடுக்கலனே. பரிசத்துனா யாரா? மேல குளத்துல சூராயமன் ரேடியோஸ் வச்சிருக்காருலனே, அவர் உரிமையாளர் தானே பரிசுத்து. பாரு, அவர் பணம் கொடுத்தா பாரு, அப்படி இல்லைன்னா செட்டை தூக்கிட்டு வந்துடுறா. சரிண்ணே. நான் யாரா அவன்? யாருன்னு தெரியலேண்ணே. அண்ணே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணே. என்னையா கந்தவட்டிக்கு பணங்கன்னா வேணுமாயா? இல்லைண்ணே உங்கள் தங்கச்சி விஷயமா. என் தங்கச்சி விஷயமாவா? நம்ம தங்கச்சி ஒருத்தையும் ஜவுளி கட்டில் வச்சு அசிங்கப்படுத்திட்டானே. யாரா அவன்? ஏன்ட்டேனே கோவப்படுற? கோவப்பட வேண்டிய போய் கோவப்பண்ணேன். யாரா அவன்? புளியங்குளத்தில் இருக்க அன்புன்ற போய் தானே நம்ம தங்கச்சி அசிங்கப்படுத்திட்டான். உனக்கு யாருன்னு தெரியுமாடா அவன்? ஃபோட்டோ இருக்குண்ணே. இவன் தானே? இவன் தானா? வாடா வாடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் வராம இப்போ உன் பொருளை தூக்கவும் நீ வந்து நிக்கிற. காசு வாங்கையில இனிச்சிச்சுல, இப்ப காசு கட்டுறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதா? ஏன்னா இப்போ ஓம் பொருள் ஏன் பொருள்றா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி பாடுறா. ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கியா? இந்த ஒரு வண்டி தான் வச்சிருக்கேன், வேற வண்டி எதுவும் இல்லையா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு வட்டி கட்டிட்டு தானே இருக்கேன். இந்த ஒரு தடவை மட்டும் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. ஒரு தடவைனா உனக்கு எத்தனை ஒரு தடவை தான்டா? உனக்கு இப்போ வண்டி வேணும்டா, காசை கட்டிட்டு வண்டி எடுத்துருப்போம். வண்டியை நம்பி தான் குடும்பத்தில் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு தடவை மட்டும் கொடுங்கய்யா சாவியை. அதுக்கு பதிலாக 1.5 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா கட்டியிருக்கேன், வட்டிக்கு முதல்ல மட்டும். ஏதாவது பார்த்து இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விடுங்கய்யா, எப்படியாவது கட்டிடுறேன். ஐயா சாவியை கொடுங்கய்யா. நீங்கள் வட்டி ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருக்கீங்க, சாவியை கொடுங்கய்யா முதல்ல, நான் வரேன். ஏய், இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா. குணான்னு போட்டான் நீ. ஐயா ஐயா சாவியை கொடுங்கய்யா, போறியா? ஐயா சாவியை கொடுங்கய்யா. என் தம்பியே போட்டாங்களா? யாரா அவங்க? நம்ம வீட்டு பிள்ளை அசிங்கப்படுத்தினாங்கண்ணே, அன்பு ஐயாரட்டும். அதுதானே எனக்கு குணானே போட்டாங்க. என் உசுருக்கு உசுரா நினைச்சா என் தம்பியே போட்டானா அவன்? ஒன்னு அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வாடா பாப்போம். டேய் தினா, வண்டி ஏறுடா. ஐயோ ஐயாரட்டு, என்னையா இங்கே உட்காந்துருக்க? ஊருக்குள்ளே என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? என்னையா குணாவை போட்டிங்களாம்லையா? உங்களுக்கு அவங்களுக்கு என்னையா பிரச்சனை? நீ மட்டும் தனியாக உட்காந்துருக்க, எங்கேயா அவன் கூட்டாளிகளை? நாங்கள் என்னடா பண்ணோம்?
அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுடா. அவங்க தாண்டா எங்களை கூட வந்தாங்க. அதான் நாங்கள் அவங்க போட்டோம். வேற காணாண்டா. அதை தேடி வந்தேன். இப்போ அன்பை வேற காணோம். கால் வலிக்கு உட்காந்துட்டேன். யோ மாமு, உன்னை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கியா? வீட்டில் போய் அடிப்போம்னு ஒரு கோட்ரு வாங்கிட்டு வந்தேன். வா, ஆள் கட்டிங் அடிப்போம். ஏன்டா நீ வேற? நானே அவங்க எங்கே இருக்காங்க தெரியாமல் தேடிட்டு போடுறேன். என் மாப்பிள்ளை தேவை, நான் சரக்கு அடிச்சாலே பிடிச்சாதான். அவன் சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கல. அது இல்லாதப்பா நம்ம கஷ்டம் தெரியுது. இனிமே இந்த கரமத்தை நான் தொடவே மாட்டேன்டா. யோ, என்னையா நீ பாட்டில் உடச்சிக்கிட்டு இருக்க? இதை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உனக்கு வேணாம்டா, எனக்காச்சும் கொடுத்துக்கலாம் இல்லையா? ஏயா லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் பேசாமல் போயிடுறா. பேசாமல் நம்ம குடிச்சிருந்தாலும் குடிச்சிருந்துருக்கலாம். இவன் ஒரு ஆல்ரெடி இவன்ட்ட கொடுத்து உடச்சி ஒன்றுமில்லாம ஆக்கி விட்டானே. நம்ம என்ன பண்ணுறது நீ? எங்கே தான்டா போவ? உன்னையே தேடுவனா அவனை தேடுவனாடா? இதனோட வேஷம் பூரா கருப்பு கலராக இருக்க. நானும் ஒரு மார்க்கம் இருக்கியாடா? இல்லை மாப்பிள்ள, நம்மளும் இங்கெங்கே தேடி பார்த்துட்டு ஆளவே காணோம். அவன் திரும்ப வரணும் தான் மாப்பிள்ள ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கேன் மாப்பிள்ள. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடா, நானும் கூட வந்திருக்கலடா. உனக்கு காணடி எங்கெல்லாம் கூட தேடுறது. இல்லை மாப்பிள்ள, உனக்கு தான் சாமினாலே பிடிக்காதுல்ல, அதனால தான் மாப்பிள்ள நானாக போய் போட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. இப்படியாடா ஒன்று வேற கண்ணை பயந்து போயிட்டேன்டா. தேவை தெக்கவரம் தேடி பார்த்துட்டேன், ஆளே காணோம். வா வடக்கால போய் பார்ப்போம். கையலு மலரு, திருவிழாவுக்கு போயிட்டு எப்படி வந்த? தாண்டி வந்தேன். என்னடி திருவிழாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு மாமா பையனை பார்த்ததும் அங்கேயே செட்டில் ஆயிட்டியா? ஆமாடி, மாமா என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அங்கேயே செட்டில் ஆயாச்சு. வர மனசே இல்லடி. செம்ம என்ஜாய் போல. ஆமாடி. எங்க உன் மாமா பையன் போட்டோ காட்டு பார்க்கலாம். இதோ காட்டுறேன்டி. இதோ இவர் தான்டி. அழகா இருக்காரேடி. அதான் உனக்கு மனசே வரலையோ ஊருக்கு வர்றதுக்கு? ஆமா. இந்த பொறுக்கி எதுக்குடி நீ மொபைல்ல வச்சிருக்க? யாரடி சொல்ற? இவனை தாண்டி சொல்றேன். இவர் என்னடி பண்ணாரு? என்ன பண்ணாரா? அன்னைக்கு ஜவுளி கடைக்கு நானும் தேனும் போயிருந்தோம். அங்க இதுக்குன்னே கடைக்கு வரீங்களாப்பா? துணியை கொடுப்பா, வெளியே போப்பா. அவர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருடி. எதை வச்சு நீ அப்படி சொல்ற? அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு? ஒரு நாள் ஸ்கூட்டில போயிட்டு இருந்தப்ப 3 கஞ்சா குடிக்கு பசங்க வந்து கைய பிடிச்சு இழுத்தாங்க. இந்த அண்ணன் தாண்டி என்னை வந்து காப்பாத்தினாரு. அதனாலதான் சொல்றேன், இந்த அண்ணன் இந்த தப்ப பண்ணியிருக்கவே மாட்டாரு. என்னடி சொல்ற? அவன் பண்ணலைன்னா வேற யார் பண்ணிருப்பா அத? வேற யார் பண்ணான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் மட்டும் அதை பண்ணிருக்க மாட்டாரு, அது மட்டும் எனக்கு தெரியும். அப்ப நான் தான் அவசரப்பட்டேன் போலடி. ஆமாடி. அவரை வேற நான் அடிச்சிட்டேன்டி. மனசே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போய் சாரி கேட்டு வந்துடலாமா? சரி விட்ரி, பாத்துக்கலாம். இல்லடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா. அவர் எங்கடி இருப்பாரு? போய் சாரி கேட்டு வந்துடலாம்டி. எனக்கு தெரியலடி. சரி வா, போய் தேடி பார்க்கலாமா?
அண்ணே குணா போட்டாங்க அண்ணே. ஆமாண்டா நானும் கேள்விப்பட்டேன். தப்புச்சிட்டானடா. என்னென்ன சொல்ற? என்னை அடிச்சு அசிங்கப்படுத்தினடா அன்பு. அதனால தான்டா வேதா தங்கச்சி கையை பிடிச்சி இழுத்து விட்டு சவுளி கடையில் அவனை மாட்டி விட்டேன். என்னென்ன சொல்ற? அது மட்டுமா பண்ணேன், நேராக போய் வேதாட்டையே போட்டு விட்டேன்டா அன்பை எப்படியும் போட்டுருவான்டா. வரும்போது தங்கராசை பார்த்தேன் மாப்பிள்ள. எந்த தங்கராசு? நம்ம தண்ணி வண்டி தங்கராசு. அந்த இருக்கானா? என்ன சொன்னியா? ஊரை நம்ம வச்சு தான் ஓடிக்கு இருக்கான். என்னன்னு? குணாவை போட்டோம்னு. சரி. அதனால வேதாவோட ஆளுங்க நம்மளை தேடி தராங்களாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம சாக்கரையாமப்பில் இருக்கணும். நீ வேற மாலை போட்டிருக்க, இல்லைன்னா நம்ம முட்டி பார்த்துடலாம். அது வரைக்கும் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருப்போம் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. அண்ணே இந்த பக்கெட் 2 பேர் வந்தாங்களாண்ணே? டேய் தீனா, அவங்கள போல அந்த பக்கத்து போய் பார்க்க சொல்லு. நீ வா இங்கிட்டு வந்து தேடு. நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ.